பெரும் சர்ச்சைக்கிடையே மக்களவையில் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செயல் சிறுபான்மையினருக்கு அரசியல் சாசனம் வழங்கிய உரிமைகளுக்கு எதிரானது என எதிர்க்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளன. எதிர்ப்பு காரணமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு மசோதா அனுப்பப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி ரஜிந்தர் சச்சார் தலைமையிலான உயர்மட்ட குழுவின் பரிந்துரையின்படியும் வக்ஃபு கூட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழு மத்திய வக்ஃபு கவுன்சில் அறிக்கையின்படியும் 2013 வக்ஃபு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்த சட்ட திருத்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் மாநில வக்ஃபு வாரியங்களின் அதிகாரங்கள், பதிவு மற்றும் வக்ஃபு சொத்துக்கள், ஆக்கிரமிப்பு அகற்றம் உள்ளிட்டவை குறித்து மேம்படுத்த வேண்டிய அம்சங்கள் இருந்ததால் தற்போது 40 திருத்தங்களை மேற்கொண்டு வக்ஃபு சட்ட திருத்த மசோதா 2024 மக்களவையில் மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்களுக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். மக்களவையில் தாக்கல் செய்வதற்கு முன்பே செவ்வாயன்று மசோதா மக்களவை உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்டது. இதையடுத்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நோட்டீஸ் அளித்திருந்தனர். மசோதா தாக்கல் செய்யப்பட்டவுடன் இந்த சட்டத்திருத்த மசோதா அரசமைப்பு மற்றும் கூட்டாட்சியின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. Non-Muslims also be the member of the governing council. Sir, whether through you, sir, I would like to ask a question to the government. Whether we think about the Supreme Court constitute the board of Ayodhya, whether anybody can think that a non-Hindu be the part of Ayodhya Mandir board, sir? Sir, we are believing in, sir, I told that the constitution is supreme and it has to be protected. But today, we see that this government is blatantly going against the constitution. This bill is just not against the constitution, it's against federalism, it's against a religious minority, it is against human beings. Waqf properties, sir, are not public properties. By removing waqf by user, गवर्नमेंट कह रहे हैं कि हम महिलाओं को दे रहे हैं. मुझे यकीन है कि आप बिल्किस बानो को और ज़किया जाफरी को मेंबर बनाएंगे. मुझे यकीन है. मैं आपसे जानना चाह रहा हूं सर. இடதுசாரி கட்சிகள், சமாஜ்வாதி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. வக்ஃபு சட்ட திருத்தத்தை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகள் ஆதரிக்குமா என்பது உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட நிலையில் ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் மற்றும் சிவசேனா ஷிண்டே பிரிவு இந்த மசோதாவுக்கு மக்களவையில் தங்கள் ஆதரவை பதிவு செய்தன. कानून में ये मुसलमान विरोधी है. कहां से ये मुसलमान विरोधी है? कौन सा इसका कानून मुसलमान विरोधी बताता है? आपके मस्जिद को छेड़छाड़ करने का प्रयास नहीं किया जा रहा है. यह एक कानून से बना हुआ संस्था है. उस संस्था को पारदर्शी बनाने के लिए कानून बनाया जा रहा है. வக்ஃபு விவகாரங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை எனவும் நன்கொடை அளித்தவர்களின் நோக்கம் நிறைவேறுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெலுங்கு தேசம் கட்சியின் ஹரீஷ் பாலயோகி பேசினார். வக்ஃபு வாரியங்களின் முடிவுகளை நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டதாக ஆக்குவதற்கு தமிழ்நாட்டில் உள்ள திருச்செந்துறை கிராமத்தை கிரண் ரிஜிஜு உதாரணமாக குறிப்பிட்டார். பல நூற்றாண்டுகள் பழமையான சிவபெருமான் ஆலயம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த கிராமமும் வக்ஃபு சொத்தாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீதிமன்றங்கள் இந்த விவகாரத்தில் தலையிட ஏன் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதையும் அமைச்சர் விளக்கினார். இந்த சட்ட திருத்த மசோதா மத உரிமைகளை பறிப்பதல்ல என்றும் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்தார். देश में जितना स्टेट वक्फ बोर्ड है सब माफिया लोगों ने कब्जा कर लिया है. ये बहुत लोग कह रहे हैं, आज सदन में नहीं कह रहे हैं. सदन में अपना अपना पार्टी का दबाव या किसी के डर से या वोट बैंक का चक्कर से नहीं बोल रहा है.
எதிர்க்கட்சிகள் திருத்தங்களை எதிர்த்த நிலையில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற உள்ள நிலையில் சர்ச்சைக்குரிய வக்ஃப் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மாதத்தில் தொடங்கும் போது நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்ய சபாநாயகர் பரிந்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக புதுடில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.